Hi friends, welcome to our channel and இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருந்தோம். அண்ட் அது வந்து ரொம்பவுமே ஈஸியாக நம்ம வந்து த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி தான் அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருந்தோம். ஜஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். அண்ட் இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட கழுத்துக்கு கட்டக்கூடிய அந்த த்ரெட் தான். அண்ட் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம அழகான டிசைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அண்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம டிசைன் பண்ணலாம். அண்டு ரொம்ப ஈஸியான டிசைனுங்க. ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரில, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் தெரில அப்படின்ட்டு கவலைப்படுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம கெட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீடு எடுத்துக்கோங்க. இந்த பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த பீடு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அது வாங்குங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பார்டர் ஆர் எண்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ப்ளவுஸோட இந்த சாரீ இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாரியோட ஜரியோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டன். ஸோ அவங்க கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் த்ரெட் தேவையில்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் த்ரெட்டு தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கலர் த்ரெட் வாங்குங்க. வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு பேர் ஆகிற மாதிரி இப்போ கழுத்துக்கு டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ அப்படின்ட்டு. அண்ட் வீடியோ எனக்கு அப்லோட் பண்ண முடியலை, ரொம்ப பிஸியாக இருந்துட்டு. ஸோ அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அண்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் ஆரி ஒர்க் நார்மல் நீடில் போட்டுட்ருக்கோம். அதுவும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் பெட்வீனில் தான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஒரு வீடியோ இது ரிலேட்டடாக போட்டிருந்தேன். ஸோ இதில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணி வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதான் இது போடுறேன். அண்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நீங்கள் வந்து அதிக ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த த்ரெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 rupees தான். 5 rupeesலேயே உங்களுக்கு இந்த அழகான த்ரெட் கிடச்சிரும். ஸோ 1 மீட்டர் 5 rupees தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இதில் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த டிசைனை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு அவசரமாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸோ நான் ப்ரீ பிளான்டாக இல்லை, சடனாக தான் எனக்கு வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது, இந்த சாரீ வியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது, ஸோ அதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 days தாண்டி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸ்டிச் பண்ணலைனாலும் எதுவும் ஆகாது, நீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் க்ளூ அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு நார்மல் க்ளூ எல்லாம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. B7000 நிஜமாகவே ஒரு மேஜிக்கல் க்ளூ தான். ரொம்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக B7000 யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள்லேயே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெயின்ஸ் அதில் அப்படியே இருக்கும், ஒயிட் ஸ்டெயின். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கிராண்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கழுத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அண்டு அதுக்கு பேர் ஆகிற மாதிரி டிசைன் தான் நம்ம கழுத்துக்கு பண்ண போகிறோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக நீட்டாக இருக்கணும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1-2 rupees பட்ஜெட்டில் இருந்தே ஆரி ஒர்க் டிசைன் போட்டிருக்கோம். அதுவும் நார்மல் இதில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கோம். ஆரி ஒர்க் தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ 90 daysக்கு மேலே முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 7-8 days தான் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஆரி ஒர்க் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆரி நீடில் எப்படி ஆரி ஒர்க் போடுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்கலாம். ஷார்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கீழே நான் வந்து அந்த ஃபுல் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களை ஃபுல் வீடியோலாம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல் வீடியோ. அண்ட் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவுமே சிம்பிள். இதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனல் நம்ம கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஹையஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 rupees தான். ஸோ அதுக்கு கீழே தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஆரி ஒர்க் எனக்கு தெரியாது, எனக்கு நார்மல் நீட்லேயும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நான் ஆரி லேஸ் எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு அட்டாச் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆரி லேஸ் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். அண்ட் அது எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸுமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு நார்மல் தையல் மிஷினில் ஆரி டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே பார்க்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எகெயின் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு கீழே நான் வந்து அதை அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஃபுல் வீடியோ. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களை ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோஸ் வந்து போடுறதில்ல. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ தான். அதனால தான் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் லேட் நைட்லலாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். இப்போ என்னால் அந்தளவுக்கு முடியலை. ஸோ அதனால தான். அண்ட் இனிமேல் நான் டெய்லி வீடியோ போடுறதா சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் ரெகுலர் வீடியோ போடுறேன். அண்ட் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, விசாரிக்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.